டிஎன்எஃப் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட்ல என்ன ஐ திங்க் ப்ராப்பர்ட்டிஸ் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன்டா. நீங்க எதுக்கும் செக் பண்ணி சொல்லுங்க லாஸ்டா நம்ம என்ன பண்ணோம்ட்டு. லாஸ்ட் சைட் ஹெட்டிங் என்னன்னு சொல்லுங்க, நம்ம ப்ரொசீட் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ராக்ஷன் மேம் கொஞ்சம் கேட்டலிஸ்ட் சொல்லணும்னு சொன்னீங்க மேம். கேட்டலிஸ்டா? ஓகே. அப்புறம் இன்டர்ஸ்ட்ரேஷியல் காம்பவுண்ட் சொல்லணும்னு சொன்னீங்க. இன்டர்ஸ்டேஷியல் காம்பவுண்ட்ஸ். ஓகே ஓகே. இதெல்லாம் எழுதிட்டீங்களாடா கேட்டலிஸ்ட்? இல்ல இல்ல. கான்டாக்ட் ப்ராசஸிங் ப்ராசஸ் ஆஸ்வல் ப்ராசஸ் வரைக்கும். சரி. Wilkinson catalyst da. So Wilkinson catalyst. So what is the central metal atom inga? Rhodium triphenyl phosphine சொல்வாங்க. இது phenyl pH நீங்க இருக்குது வந்து phenyl actually. triphenyl phosphine னு பேர் இருக்கு இதுக்கு. Cl. இதோட ஹைபிரிடைசேஷன் கேட்டிருந்தாங்கடா நீட்ல. இது நீட்ல கேட்ட क्वेश्चन. So what is the hybridization of this complex na? DsP2. DsP2 வந்தா என்ன ஷேப்டா? ஸ்கொயர் பிளானரா இருக்கும். இது இன்னும் டீடைல்டா நம்ம கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்ல பார்ப்போம். Decon's process is the preparation of chlorine. இதுல என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றோம்? காப்பர் குளோரைட். Baker processல alkene to aldehyde or ketone. ஆல்கீனை வந்து ஆல்டிஹைடோ இல்லனா கீட்டோனா மாத்தலாம். இதுல என்னடா கேட்டலிஸ்ட்? PdCl2 CuCl2. நெக்ஸ்ட் ஹைட்ரோஜனேஷன் ஆஃப் ஆயில் நிக்கல். இதுதான் வந்து என்னன்னா நிக்கல் ஹைட்ரஜன். நிக்கல் வந்து கேட்டலிஸ்ட்ங்க. இதுதான் வந்து வனஸ்பதி கீ சொல்லுவாங்க, டால்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, வெஜிடபிள் ஆயில்ல சாலிடா கன்வெர்ட் பண்றது. அதான் which is bad for health. It's a saturated fats. நம்ம உடம்புல வந்துட்டு பாத்தீங்கன்னா அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் ஒன்றும் பண்ணாது. ஆனா சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் வந்து ஹைலி கொலஸ்ட்ரால் அதுல இருக்கும். சரியா, நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் Ziegler Natta catalyst. What is the spelling? Ztigler. சரியா, Ziegler Natta 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 catalyst. C2H5 thrice Al. Polymerization of alkene. High density இதுல யூஸ் பண்ணுவாங்க. Ziegler Natta catalyst. எழுதிக்கோங்கடாது. சொல்லுங்கண்ணா. இப்போ என்ன லெசன் மேம் நடத்திட்டு இருக்கீங்க? DNF block elements தான். இதோட previous வீடியோலாம் இப்பதான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸா? இல்ல மேம், போன கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல மேம், அதனால கேட்டேன். சரி, அப்ப அந்த வீடியோ பாத்தீங்கன்னா Thank you. அதோட கண்டினியூஷன் ப்ராப்பர்ட்டீஸ். ஓகே மேம், தேங்க் யூ மேம். மேம் இந்த 3 ப்ராசஸ் ஒருவாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். இது ஒண்ணு இல்லடா, ப்ராசஸ் பேர் அது, எதுக்கு யூஸ் பண்றோம், என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றோம், அவ்வளவுதான். வில்கின்சன் கேட்டலிஸ்ட்ன்றது அந்த கேட்டலிஸ்டோட ஃபார்முலா அது. இதுல நீட்ல கேட்ட क्वेश्चन என்னன்னா அது என்ன ஹைபிரிடைசேஷன் கேட்டாங்க. ஸோ DsP2. நான் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொன்னேன், DsP2 வந்தா அது ஸ்கொயர் பிளானரா இருக்கும்ட்டு. டெகான்ஸ் ப்ராசஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்னா இட்ஸ் இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் குளோரின். குளோரினை ப்ரிப்பேர் பண்ற ப்ராசஸ் அது. கேட்டலிஸ்ட் என்னடா யூஸ் பண்றோம்? காப்பர் குளோரைடு. பேக்கர் ப்ராசஸ்ன்றது எதுக்கு யூஸ் பண்றோம்? ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் ஃப்ரம் ஆல்கீன்ஸ். ஆல்கீன்ஸ்ல இருந்து ஆல்டிஹைடும் கீட்டோனும் ப்ரிப்பேர் பண்ணோம்னா அதுதான் பேக்கர் ப்ராசஸ்னு பேரு. ஓகே மேம். ஹைட்ரோஜனேஷன் ஆஃப் ஆயில் நிக்கல் ஹைட்ரஜன். இது ஜீக்லர் நாட்டா கேட்டலிஸ்ட். இதுதான் ஃபார்முலா இருக்கு. இது எங்க யூஸ் பண்றோம்னா பாலிமரைசேஷன் ஆஃப் ஆல்கீன்ஸ்ல யூஸ் பண்றோம்.
ஹை டென்சிட்டி பாலிமர். ஆக்சுவலி 2 பாலிமர் இருக்கு, ஹை டென்சிட்டி, லோ டென்சிட்டி. லோ டென்சிட்டின்றது மட்டமான பிளாஸ்டிக், ஹை டென்சிட்டின்றது ஒரு நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக். ஸோ அதோட ப்ரிப்பரேஷனுக்கு கேட்டலிஸ்ட் வேணும். எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ் டியர். மேம் இந்த போர்ஷன்ஸ்லாம் நம்ம எப்போ மேம் முடிப்போம் அப்ராக்ஸா? எந்த போர்ஷன்ஸ்? இந்த இப்போ கெமிஸ்ட்ரி போர்ஷன்ஸ். It goes like probably one more class la I think I should complete. So approximately it takes January, December plan பண்ணலாம். பட் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சாப்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, முடிச்சுட்டு ஐ ஷுட் ஈவன் ரிவைஸ் சில டெலிட்டட் போர்ஷன்ஸ்லாம் கூட இருக்கு நம்மளுக்கு. ஸோ அதெல்லாம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்டுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ், முடிச்சதும் 11th ஸ்டாண்டர்ட் சிலபஸும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ அது ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே மேம். ஸ்கிரீன் கொஞ்சம் மேல காட்டுங்க மேம். சரியா எழுதிட்டீங்களா? ஓகே, Completed, ma'am. எல்லாரும்? எஸ். Interstitial compounds. What are interstitial compounds அப்படின்னா, the small atoms like boron, carbon, hydrogen, nitrogen இதெல்லாம் குட்டி குட்டி ஆட்டமா சைஸ்ல இருக்கும். இப்ப டிரான்சிஷன் மெட்டல்ன்றது பெரிய லாட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. லாட்டிஸ்லாம் தெரியும் இல்லையா உங்களுக்கு, கண்டினியூஸா ஆட்டம்ஸ் அரேஞ்ச் ஆகி இருக்கும்ல, அதுதான் லாட்டிஸ்ன்னு சொல்றது. அதுல கண்டிப்பா நடுவுல வந்து கொஞ்சம் எம்டி ஸ்பேஸ் இருக்கும், அதான் வாய்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த குட்டி ஆட்டம்ஸ் வந்து போரான், கார்பன், ஹைட்ரோஜன், நைட்ரோஜன் இதெல்லாம் குட்டி சைஸ்ல இருக்கும். அது போயிட்டு என்ன பண்ணோம்னா வாய்ட்ஸ்ல போயிட்டு உட்காந்துக்கும். அப்படி அது வாய்ட்ஸ்ல போயிட்டு உட்காந்துக்கிறதால அலாய் மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்கு இருக்கும். அதுதான் என்ன சொல்றது, இன்டர்ஸ்டீஷியல் காம்பவுண்ட்ஸ். வாட் ஆர் இன்டர்ஸ்டீஷியல் காம்பவுண்ட்ஸ்? Small atoms like boron, carbon, hydrogen, nitrogen occupies the voids of the transition metal. Voidsல போயிட்டு ஆக்குபை பண்ணிக்கும், which gives alloy like properties. அலாய் மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸை கொடுக்குது. ஜென்ரலா அது எப்படி இருக்குன்னா, they are non-stoichiometric. Non-stoichiometricனா என்ன அர்த்தம்னா, சம்மந்தமே இல்லாம ஒரு ஃபார்முலால இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து LA 1.3H அப்படி இருக்கும்.
இந்த மாதிரி டெசிமல்ல நம்ம பார்த்துருக்க மாட்டோம். டூ ஹோல் நம்பரா தானே பார்க்குறோம். பட் இந்த மாதிரி டெசிமல்ஸ்ல அப்படிலாம் இருந்துச்சுன்னா அதுதான் நான் ஸ்டாக்கியோமெட்ரிக்னு சொல்றோம். தே ஆர் கெமிக்கலி இன்னர்ட். இது வந்து ஜேஇல கேட்டாங்கடா. எப்படி கேட்டாங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? எது ராங் ஸ்டேட்மெண்ட்? ஆப்ஷன் ஏ, interstitial compounds have high melting point. Option B, they are non-stoichiometric. Option C, they have alloy-like properties. Option D, they are chemically reactive னு கொடுப்பாங்க. பட் தே ஆர் கெமிக்கலி இன்னர்ட். அதாவது கெமிக்கலி வரைக்கும் ஞாபகம் இருக்கும், அது இன்னர்ட்டா ரியாக்டிவா ஞாபகம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நம்ம படிச்சு வச்சுக்கணும், நல்லா கரெக்டா படிச்சு வச்சுக்கணும். புரியுதா? அதான் நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, எதை படிச்சாலும் லைக் அந்த இடத்துல வந்து என்ன கேட்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். கெமிக்கலி இன்னர்ட் ஆக்சுவலா கரெக்ட் ஆன்சர். ஆனா அவங்க கொடுத்ததுல வந்து கெமிக்கலி ரியாக்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? And then இது எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி இன்னைக்கு பேலன்சிங் ஈக்குவேஷன் சொல்லி தர போறாங்க உங்களுக்கு, எப்படி பேலன்ஸ் பண்றது. சரியா? ஃபர்ஸ்ட் இது எழுதிக்கோங்கப்பா. மேம் வாய்ஸ் என்ன? கவுண்ட் பண்ணி சொல்லுங்க. வாய்ஸ்னா என்ன மேம்? வாய்ஸ்னா எம்டி ஸ்பேஸ் தான். ஓகே மேம். எம்டி ஸ்பேஸ். மேம் ஆ. ஜைக்லர் நாட்டாவை ப்ராசஸ் மட்டும் ஒரு நிமிஷம் காமிங்க மேம். தேங்க்ஸ் மேம்.
கரெக்டாடா? போலாமா நெக்ஸ்ட்? எஸ் மேம். ஓகே. இப்ப என்னடா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் K2Cr2O7. சோ FeO Cr2O3 இருக்கா, இதுக்கு பேரு குரோமைட் ஓர்னு பேரு. வாட் இஸ் திஸ்? குரோமைட் ஓர். ஓரோட பேரு FeO Cr2O3 Na2CO3 and O2. இதை போட்டு ஹீட் பண்ணா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் Na எப்படி வெளில போகும்னா Na2CrO4 அப்படின்னு பார்ப்பேன். Na2CrO4, what is the name of that? Sodium chromate அப்படின்னு பேரு. Na2CrO4. அப்புறம் Fe எப்படி வெளில போவோம்? Fe2O3, CO2 வந்து CO2 கேஸா எஸ்கேப் ஆயிடும். இது எப்படி நம்பர் ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். 487 828 சும்மா ஒரு 2-3 வாட்டி சொல்லி பாருங்க, உங்களுக்கே மக போயிடும். 487 828. நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த சோடியம் குரோமேட்டை வந்து அசிடிக் மீடியத்துல போடணும். அசிடிக் மீடியத்துல போடும்போது என்ன ஆகுது? சோடியம் குரோமேட் இஸ் சேஞ்சிங் டு சோடியம் டைக்ரோமேட். இதுக்கு பேர் என்னடா? சோடியம் டைக்ரோமேட். அண்ட் Na2Cr2O7 plus Na2SO4. சரியா? 2 Na இருக்குல்ல, அது Na2SO4 வெளில. சோடியம் டைக்ரோமேட் பிளஸ் KCl போடணும். Because KCl is more reactive. So potassium is more reactive than sodium. So அது என்ன பண்ணுது? சோடியம் வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுது. Potassium is displacing the sodium. அப்ப என்ன ஆயிடும்? K2Cr2O7 அப்படின்னு ஆயிடும். சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? குரோமேட்டோ சோடியம் கார்பனேட் அண்ட் O2 போடுறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆயிடும்னா Na2CrO4. அதை வந்து அசிடிக் மீடியத்துல போடும்போது டைக்ரோமேட் ஆயிடும். அதை வந்து H2SO4 KCl போட்டா potassium is more reactive, so it displaces sodium. So K2Cr2O7 வந்து ஃபார்ம் ஆயிடுது. K2Cr2O7 ஓட கலர் வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு. குரோமேட் வந்து எல்லோமா. அடுத்து அதான் சொல்ல போறோம். குரோமேட் வந்து எல்லோ கலர்ல இருக்கும், டைக்ரோமேட் வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கும். சரியா? எழுதிக்கோங்க. மேம் நம்ம அந்த சோடியம் குரோமேட்டும் அப்புறம் H2SO4 போடுறதுனால சோடியம் டைக்ரோமேட் அப்புறம் Na2SO4 கிடைக்குதா மேம்? கிடைக்குதுடா. லாஸ்ட் ஸ்டெப்ல சோடியம் டைக்ரோமேட்ல KCl போட்டோம்னா K2Cr2O7. ஓகே மேம். மேம் மேம் செகண்ட் ஈக்குவேஷனில் 2 சோடியம் தானே மேம் இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி மேம் சோடியம் சல்ஃபேட்டும் ரிலீஸ் ஆகும்? ஓகே மேம்.
பாருங்கம்மா, இது வந்து பொட்டாசியம் டைக்ரோமேட்டோட ஸ்ட்ரக்சர். Cr double bond O. Cr double bond O. Okay. Cr2O7 2 minus. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷேப்ல இருக்கும். இப்ப இதுவே வந்து குரோமேட் வச்சுக்கோங்க. இது வந்து என்ன கலர்ல இருக்கும்? எல்லோ. இது எந்த கலர்ல இருக்கும்? ஆரஞ்சு. இது எந்த மீடியத்துல ஸ்டேபிளா இருக்கும்? பேசிக் மீடியத்துல. இது எந்த மீடியத்துல ஸ்டேபிளா இருக்கும்? ஆக்டிவ்ல. ஓகே, ஸோ இது எப்படி எழுதலாம்னா Cr2O7 2 minus when decrease the pH, increase the pH greater than 7, குரோமேட்டா மாறிடும். இப்போ இதை pH டிக்ரீஸ் பண்ணோம்னா டைக்ரோமேட்டா மாறிடும். ஏன்னா இது பேசிக் மீடியத்துல ஸ்டேபிளா இருக்கும், இது அசரிக் மீடியத்துல ஸ்டேபிளா இருக்கும். சரியா? அதே மாதிரி இப்போ வந்து ஈக்குவலன்ட் வெயிட் கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் Cr2O7 2 minus. இப்போ டைக்ரோமேட்ல இருக்கா. இப்போ இதோட ஈக்குவலன்ட் வெயிட் கேக்குறாங்க. அப்போ ஃபார்முலா என்னன்னா மாலிகுலர் மாஸ் பை n ஃபேக்டர். இங்க n ஃபேக்டர் வந்து என்னன்னா 6. மோலார் மாஸ் பை 6. ஸோ எப்படி 6 n ஃபேக்டர் 6ன்னு எப்படி சொல்றீங்கன்னா குரோமியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாத்தீங்கன்னா 3 and 6. 6 தான் உங்களுக்கு ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டா இருக்கு. அது எவ்வளவு சேஞ்ச் ஆகுதுமா? 6ல இருந்து 3னா என்ன சேஞ்ச்? n ஃபேக்டர் வந்து 3 இல்ல,
ஒரு சிஆர் இருக்கு. இங்க எவ்வளவு சிஆர் இருக்கு? 2 சிஆர் இருக்கு. அதனால 6. அதனால 6 புரிஞ்சுதா? 6 ஏன் CR2O7 2 minus changes to CR3 plus. இங்க 2 இருக்கிறதால இது +6 இது +3. what is the difference? 6 வரும். எப்படி CR +6 ல இருந்து +3 ஆகுது 3, but 1 CR only. but how many CR are there? எவ்வளவு CR இருக்கு? 2 இருக்குல்ல, அதனால 6. and இது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a good oxidizing agent மா. K2CR2O7 ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில யூஸ் பண்ணுவோம். அது ஆக்சிடைசிங் ஏஜென்டா இருந்தா என்னெல்லாம் பண்ணோம்? Fe2+ Fe3+ மாத்தோம். NO2 NO3- மாத்தோம். S வந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? சிமிலர்லி SO2 வந்து SO4 2- மாறும். ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் பேலன்சிங் ஈக்குவேஷன் சொல்லித்தரேன். மேம் கொஞ்சம் கீழே காமிங்க. completed. மேம் இது Fe2+ and Fe3+ எப்படி மேம் மாத்து? மாறும் இனிமேதான். நான் ஈக்குவேஷன் எடுத்து சொல்றேன். அது என்ன பண்ணும்னு சொல்றேன். அது வந்து ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இல்லையா? ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன பண்ணும்? ஹெல்ப்ஸ் இன் ஆக்சிடேஷன், பட் இட் வில் கெட் ரெடியூஸ்ட். மேம் குரோமேட் ஸ்ட்ரக்சர் ஒரு நிமிஷம் காமிங்க மேம்.
தேங்க்யூ மேம். சரிங்களா? எஸ் மேம். ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் வச்சு இப்போ நான் சொல்ல போறேன். இது ஷார்ட்கட் மெத்தடு. இங்க வந்து நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்றோம்ன்றது முக்கியம் இல்லை, ஆன்சர் கரெக்டா வரணும். சரியா? பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் find oxidation number find the change in the oxidation number. ஸ்டெப்ஸ் எழுதி போடுறோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்க எடுத்துக்கோங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஈக்குவேஷன் எடுத்து பேலன்ஸ் பண்ணி காட்டுறேன். மேம் மியூட் பண்ணிட்டு இருக்கீங்களா மேம்? சவுண்டே கேட்க மாட்டேன். நான் இன்னும் பேசவே இல்லைடா, நான் எழுதிட்டு இருக்கேன். சாரி மேம். சேம் பாயிண்டா ரிப்பீட் பண்றோம். அவ்வளவுதான், ஸ்டெப்ஸ் எல்லாம் போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபைண்ட் த சேஞ்ச் இன் த ஆக்சிடேஷன் நம்பர். ஆக்சிடேஷன் நம்பர்ல என்ன சேஞ்ச் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். தேர்ட் ஸ்டெப், கிராஸ் மல்டிப்ளை தி நம்பர்ஸ் இன் த ரியாக்டன்ட் சைட். ஸோ ரியாக்டன்ட் சைட்லயே கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். பேலன்ஸ் ஆல் அதர் ஆட்டம்ஸ் எக்ஸப்ட் ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன். எல்லாமே மொத்தம் எல்லாம் பேலன்ஸ் பண்ணோம். ஆக்சிஜன் பை ஆடிங் ஈக்குவல் நம்பர் ஆஃப் H2O. Hydrogen balancing, add equal number of H plus ions on less number of hydrogen side. எந்த சைடுல H கம்மியா இருக்கோ அந்த சைடு ஆட் பண்றோம். பேலன்சிங் ஹைட்ரஜன் வந்து பாத்தீங்கன்னா
S+7 ஆட் பண்ணோம் இல்லையா அசிடிக் மீடியத்துல, பேசிக் மீடியத்துலயும் அதே தான். எவ்வளவு S+ ஆட் பண்ணீங்களோ அதே அளவுக்கு OH மைனஸ் ரெண்டு சைட்லயும் ஆட் பண்ணும். அவ்வளவு. ஃபர்ஸ்ட் இது எழுதிக்கோங்க, நம்ம ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ஒண்ணு தரேன், நீங்க டைப் பண்ணலாம். கொஞ்சம் கீழே காமிங்க. Finished, ma'am. எல்லாரும்
ஸோ இதுதான் ஈக்குவேஷன். இது அசிடிக் மீடியம். எனக்கு எப்படி மேம் தெரியும் இது அசிடிக் மீடியமா பேசிக் மீடியமான? கொஸ்டின் பேப்பர்ல எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா H பிளஸ் கொடுத்துருப்பாங்க. H பிளஸ் இருந்தா அசிடிக் மீடியம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஃபைண்ட் தி ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஈச் எலிமெண்ட். ஃபர்ஸ்ட் திங் என்னடா ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடி. இது எக்ஸ்னு வச்சுக்கோங்க. 2x ஏன்னா குரோமியம் வந்து தெரியாது நமக்கு. ஸோ 2x பிளஸ் 7 இன்டூ ஆக்சிஜனோட மைனஸ் சார்ஜ் மைனஸ் ஆக்சிஜனோட சார்ஜ் -2 is equal to -2 because now carbon the complex is complex இல்லை இங்க 2 மைனஸ் இருக்கு அதனால ஈக்குவல் டு போடுறேன். 2x minus 14 equal to -2. இதை அந்த பக்கம் கொண்டு போங்க. 12 ஆயிடும். மற்ற எல்லாமே அயான்ஸ்ல தான் இருக்கு. So, what is the next step? Find the change in the oxidation number. Cr2O7 minus +6 மா அந்த சைடு +3 அப்பனா டிஃபரன்ஸ் எவ்வளவு 3 தானே ஆனா 6 n ஃபேக்டர் = 6 ன்னு சொல்லலாம். இல்லனா சோ ஃபைண்ட் இது வந்து +6 மா இது +3 டிஃபரன்ஸ் வந்து 3 ஆனா ஒரு 2 CR இருக்கிறதால 6. So no oxidation number decreases by 6 units. இப்போ இங்க பாத்தீங்கன்னா Fe2+ இது Fe3+. +2 ல இருந்து +3 எவ்வளவுமா 1. Next step find the first thing என்ன பண்ணோம் ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிச்சோம் எல்லாத்துக்கும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணிட்டு என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு பாக்குறோம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை த நம்பர்ஸ் இன் தி ரியாக்டன்ட் சைடு. அடுத்த பாயிண்ட் பாருங்க. கிராஸ் மல்டிப்ளை த நம்பர்ஸ் இன் த ரியாக்டன்ட் சைடு. 6ன்றது குரோமியமோடது. அப்போ Fe போடும். Fe வந்து 1 தான். இல்லையா? Fe2+. சரியா? இங்க 2 இருக்கு, இங்க 2 போட்டாச்சு, இங்க 6 இருக்கு, இங்க 6 போட்டாச்சு. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் சேஞ்ச் இந்த ஆக்சிடேஷன் நம்பர் எவ்வளோன்றது கால்குலேட் பண்றோம். அதுக்கப்புறம் ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்றோம். Cr2O7 minus +6 Fe2 plus gives 2 Cr3 plus 6 Fe. மேம் இந்த தேர்ட் ஈக்குவேஷன் மட்டும் ஒரு தடவை சொல்லுங்க மேம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்டா 6 வந்து எதோடது பாருங்க
6 வந்து குரோமியம் போடுது. அப்ப Fe கிட்ட போடணும். Fe இது வந்து 1 இல்லையா? அது குரோமியம் கிட்ட போடணும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த ஓகே சைடு மேம். பேலன்ஸ் பண்ணிடுங்க. ஆக்ஸிஜன் தவிர மத்த எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். இங்க 2 Cr இருக்கிறதால 2 போட்டாச்சு. நெக்ஸ்ட் மேம் இப்ப என்னன்னா எஃப்இயோட ஆக்சிடேஷன் நம்பர் என்ன சொன்னீங்க? எழுதும் எஃப்இயோட ஆக்சிடேஷன் நம்பர் டிஃபரன்ஸ் 1 +2 to +3 வந்து 1. Okay, balance all other atoms except oxygen and hydrogen. Balance பண்ணியாச்சு. Next step வந்து for balancing oxygen. ஆக்சிஜன் எவ்வளோ இருக்கு 7. இங்க எவ்வளவு இருக்கு ஒண்ணும் இல்ல. அப்ப 7H2O போடுது. எவ்வளவு ஆக்சிஜன் வேணுமோ அவ்வளவு ஆட் பண்ணு. 4 ஆக்சிஜன் வேணும்னா 4H2O, 5 ஆக்சிஜன் வேணும்னா 5H2O. ஓகே, அவ்வளவுதான். லாஸ்ட் ஸ்டெப்னா இது அசிடிக் மீடியம், அதனால எவ்வளவு H பிளஸ் அது போட்டுருவோம். ஸோ 7H2O, so 7. Don't do the uploading in uploading in. Cr2 O7 2 minus plus 6 72 plus 2 Cr3 plus 73 plus. ஓகேடா, முடிச்சு அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறது. அடுத்த ஸ்டெப் கிராஸ் மல்டிப்ளை த நம்பர்ஸ் இன் தி ரியாக்டன்ட் சைட். அதுக்கப்புறம் பேலன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஆக்சிஜன் ஹைட்ரஜன் தவிர மற்ற எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிட்டு ஆக்சிஜனுக்கு ஈக்குவல் நம்பர் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணும். ஃபைனல் ஸ்டெப் எவ்வளவு H+ அயான்ஸோ அவ்வளவு H+ அயான்ஸ் வந்து ஆட் பண்ணும். இது அப்படியே பார்த்து நான் பிடிக்காம நீங்களே ட்ரை பண்ணுங்க. ரெஃபரன்ஸ்க்கு போட்டுறேன். But you guys try. ஒரு ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணுங்கம்மா. உங்களுக்கு டிக்டேட் பண்ணும்போது கொடுத்துருக்கேன் இல்லையா? மேம் ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -2 மேம். வேற ஆமா. எஸ் மேம். சரிங்களாடா? எஸ் மேம். சரிதா? finished ma'am.
சரியா? எல்லாருக்கும் புரிஞ்சுதாம்மா? அது டவுட்ஸ் இருக்கா? Okay. So next question தரேன். You guys can write. நம்ம equation ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். First step, find the oxidation state of each element. அந்த ஈக்குவேஷன்ல SO2 லாம் இருக்குல்ல. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கப்புறமா நீங்க கவர் பண்ணுங்க. First find the oxidation state of each element. நான் பண்ணிட்டு இருக்கேன், நீங்களும் பண்ணுங்க. என்னடா பண்ணப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிச்சிட்டோம். மேம் அசிடிக் மீடியமா சோடியம் பேசிக் மீடியமா மேம்? இது எல்லாம் எப்பவுமே அசிடிக் மீடியம் தான். Cr2O7 பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அசிடிக் மீடியம் தான். சரியா? இப்போ என்னடா பண்ணோம்? மேம் SO42 மைனஸ்க்கு எப்படி மேம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் 6 வந்துச்சு? X plus 6 into minus 2 equal to minus 2. Oxidation number decreases by 6 units. Plus 4 இது plus 6 மேம். இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா Ma'am, I got the answer. okay. Anyway, I'm doing that. You can check your answer. Okay. என்ன பண்ணணும்? We have to cross multiply the numbers in the reactants. So
மைனஸ் இப்போ பாருங்க நான் கையோட அந்த சிஆரையும் பேலன்ஸ் பண்ணிட்டேன். 2 சிஆர் இருக்கு. ஸோ 4 போட்டாச்சு, 6 இருந்தால் 6 போட்டாச்சு. இப்போ நான் ஆல்மோஸ்ட் ரெடி. ஆக்சிஜன் மட்டும் செக் பண்ணிக்கிறேன். ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா 7 2s are 14 plus 12 26. Because 2 oxygen short இல்லையா? ஸோ 2H2 ஆட் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் ஓகேன்னு நினைக்கிறேன். 2H2 ஆட் பண்ணிட்டோமா? 4H plus. What is the equation? 2Cr2O7 minus plus 6SO2 plus 4H plus. மேம் கரெக்டா கிடைச்சிருச்சு. வெரி குட். இப்போ எல்லாமே divisible by 2 இருக்குல்லடா, டிவைட் பை 2 பண்ணுங்க. Cr2O7 2 minus plus 3SO2 plus 2H plus gives 2Cr3 plus plus SO4 சரியா? இதுதான் ஃபைனல், இதுதான் கரெக்டான ஆன்சர். இப்போ ஆப்ஷன்ல 2Cr2O7 2 minus அந்த ஈக்குவேஷன் அப்படியே வந்தா கூட அது கரெக்ட் ஆன்சர் கிடையாது. ஏன்னா எவ்ரிதிங் இஸ் divisible by 2னா நீங்க டிவைட் பண்ணலாம். ஒன்னு ஈவன் ஒன்னு ஆடா இருந்தா அப்படி டிவைட் பண்ண முடியாது. சரியா? ஆன்சர் செக் பண்ணிக்கங்க. மேம் எப்படி மேம் அங்க பக்கத்துல 6SO2 போடுறீங்க? 6 இருக்குல்லம்மா, அந்த பக்கம் பேலன்ஸ் பண்ணி நார்மல் பேலன்சிங் பண்ணுவீங்களா அதே மாதிரி தான். 6 இருக்குன்னா அங்க 6 போடு, 4 இருக்குன்னா 4 போடு. மேம் லாஸ்டா 4H plus எப்படி மேம் வருது? 2H2ஓமா, அப்ப அந்த பக்கம் ஆப்போசிட் சைடுல 4H plus ஆட் பண்றோம். பட் டிவைட் பை 2 எல்லாமே டிவிசிட் பை 2 இருக்கிறதால டிவைட் பண்றோம். எயிட்டிங் தான் சொல்லுங்கடா. நெக்ஸ்ட் போலாம். மேம் மேம் லாஸ்ட்ல டிவிசிபிள் பை 2 பண்ணக்கு அப்புறமா ஆன்சர் எழுதுறோம்ல மேம், ஆமாண்டா, அதுல வாட்டர் மென்ஷன் பண்ணக்கூடாதா மேம் ப்ராடக்ட் நான் சைடுல? பண்ணலையா? ஓ பண்ணணுமே, நான் மறந்துட்டுமா, செக் பண்ணலாம் இது. ஆமா, நான் தான் விட்டுருக்கேன். 2H2O வரும்ல, அப்பனா இங்க டிவைட் பை 2 பண்ணா 1H2O வரும். ஓகே மேம். மேம் மேல SO4 இருக்குல்ல மேம், ஆமாடா, மேம் அதுல கொஞ்சம் கீழே வாங்க, மேல வாங்க மேம். X plus 6 into minus 2. charge of oxygen, valency of oxygen is -2. அப்ப X minus 12 தானே மேம் வரணும்? Oh, sorry, Into 4 தானே மேம், 6 into minus 2. 4. SO4 தானே, 4 into -2. So x minus 8 equal to -2, x is equal to 6. ஓகே மேம். ஓகேடா, வெயிட்டிங்களா?
இன்னொன்னு தட்டுமா? ட்ரை பண்றீங்களா? Finish பண்ணு. ட்ரை பண்ணுங்க. H பிளஸ் கொடுத்ததால அது அசிரிக் மீடியம் தான். இன்னொன்னு Cr2O7 2 மைனஸ்னாலே கண்டிப்பா அது அசிரிக் மீடியமா தான் இருக்கும். Ma'am, Cr2O4 2 minus 2 x equal to 3 வரும் ma'am. கரெக்டா? X equal to 3. Ma'am, next x equal to 4 ma'am. ம். Two units போட்டீங்களா? 1 யூனிட் போட்டீங்களாமா? செக் பண்ணிக்கோங்க. C2O4 2 minus plus 3 இங்க plus 4. So oxidation number increases by 1 unit or 2 unit. நீங்க என்ன போட்டீங்க செக் பண்ணுங்க. 1 யூனிட்னு போட நிறைய சான்ஸ் இருக்கு. வராது, 1 வராது, 2 தான் வரும். ஏன்னா C2O4 இல்லாம ஒரு கார்பனுக்கு சேஞ்ச் வந்து 1. ஸோ 2 C இருக்கு. ஸோ அதனால நெக்ஸ்ட் ஸ்டெப் கிராஸ் மல்டிப்ளை.
இங்கேயே டிவைட் பை 2 பண்ணிடுங்க. மேல முடியும். CR2 O7 minus 3C2 O4 minus CO2. Next up, oxygen check பண்ணுங்க. 7 plus 4 12 45 19. Oxygen எவ்வளோ இருக்கு? 12. Oxygen எவ்வளோ இருக்கு? 19. 4 3 are 12, 12 plus 7 19. இப்போ பேலன்ஸ் எவ்வளோ? 7. 7 H2O. OH minus. So Cr2 O7 2 minus plus 3 C2 O4 2 minus plus 14H plus gives 2 Cr3 plus 6 CO2 7 H2O. Be the right answer. The answer நீங்களும் செக் பண்ணுங்க. மேம் ப்ராடக்ட்ல இந்த H plus என்ன மேம் ஆச்சு? என்னம்மா? கொஸ்டின் ப்ராடக்ட்ல H plus வந்துச்சுல மேம். ஒரு H plus இருக்கா? ஓகே. அது என்ன பண்ணலாம்? கடைசியா நம்ம இது பண்ணிக்கலாம். ஓ அது எங்க இருந்தது? ப்ராடக்ட் சைடுல இருந்துச்சு இல்லையா? ஒரு நிமிஷம் இருங்க. H plus இருக்கா? ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, கடைசியில கூட கொண்டு வந்துடலாம். கடைசியில எடுத்து வந்துட்டு போடுங்க. 13 ஆயிடும். That's it. பண்றோமா அப்ப பண்ண முடியாது. எக்ஸ்பிரஸ் இருந்தா சரி எக்ஸ்பிரஸ் எடுத்து விட்டுலாம். நானா தான் கொடுத்தேன் ஆக்சுவலா, கொஸ்டின்ல இருக்காது. அசிடிக் மீடியம் ஆச்சே அப்படின்ட்டு கொடுத்தேன். எடுத்துக்கலாம் நம்ம, வேண்டாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் ஈக்குவேஷன்ல H plus வருது இல்லையா? இனிஷியலா எடுக்கலனா கூட H plus வருது, ஃபைனல் ஸ்டெப்ல வருது உங்களுக்கு. அதனால அதை எடுத்துருங்க. ஃபைனல் ஸ்டெப்ல உங்களுக்கு வந்து H plus தானா வருது இல்ல, அதனால விட்டுறலாம். கரெக்டா இருக்கா பாருங்க. 2 சைடு பேலன்ஸ் ஆயிருக்கா செக் பண்ணிக்கோங்க. ஓகே 2Cr 2Cr கார்பன் 6 இங்கேயும் 6 ஆக்சிஜன் வந்து 4 3 12 2 plus 1 17 12 plus 1 17 hydrogen 14 H plus.
ஸோ திஸ் இஸ் அசிடிக் மீடியம். ஸோ ஆனால் டைக்ரோமேட் எல்லாம் அசிடிக் மீடியம் தான் இருக்கும், பேசிக் மீடியத்தில் இருக்காது. ஆனால் பர்மாங்கனேட் வில் பி இன் த பேசிக் மீடியம். இது முடிச்சிடுங்க, நம்ம நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் போயிடலாம். KMnO4. Finished? எல்லாருக்கும் வந்துச்சா? எஸ் மேம். Yes, ma'am. Potassium permanganate. MnO2. இதுக்கு பேரு பைரோலூசைட் அப்படின்னு பேரு. ஓரோட பேரு KOH plus O2. பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்மளுக்கு என்ன வந்து கிடைக்கும்னா MnO4 2-. MnO4 2-. பேரு மேங்கனேட். இது வந்து அசிடிக் மீடியத்துல போட்டா மீடியம் அசிடிக். You will get permanganate plus MnO2. என்னமா இதுதான் permanganate. இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். இதேதான், ஆனா அது பேசிக் மீடியத்துல இருக்கும். இது வந்து த்ரூ எலக்ட்ராலிசிஸ் தான், ஆனா அதுவும் அதே மாதிரி தான் வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சேம். MnO2 KOH manganate. MnO4 2- manganate of the alkaline medium. என்னமாகும்? Changes to permanganate. manganate +6 இருக்கும். manganate permanganate +7 இருக்கும். This is second method. அவ்வளவுதான் லாஸ்ட் மெத்தட். இது வந்து லெபோரட்டரி மெத்தட். லேப்ல ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மெத்தட் என்னன்னா Mn2+ சால்ட் இது சரியா. Mn2+ ஸ்டேட்ல என்ன கலர்ல இருக்கும்னா பிங்க் கலர்ல இருக்கும். இத வந்து S2OA 2- ஆட் பண்றோம் சரியா. தயோசல்பேட்னு பேரு.
plus 8H2O gives 2MnO4 minus இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா Mn2 பிளஸ் ஸ்டேட்ல இருந்து அது +7க்கு போகுது +2ல இருந்து சேஞ்சஸ் டு +7 டைரக்டா S2OA2 மைனஸ்ன்றது தயோசல்பேட் அது எப்படி கன்வெர்ட் ஆகுதுமா SO4 2 மைனஸா கன்வெர்ட் ஆகுது +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட் அண்ட் ரிமைனிங் வந்து வாட்டர் ஸோ எவ்வளோ H பிளஸ்னா 16H பிளஸ் ஃபர்ஸ்ட் இந்த 3 மெத்தட் எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னமா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல KOH அண்ட் O2 போட்டோம்னா ஃபர்ஸ்ட் மேங்கனேட் வரும் அந்த மேங்கனேட்டை வந்து அசினிக் மீடியத்துல போகும்போது வில் கெட் பர் மேங்கனேட் அதே மாதிரி ரெண்டாவது ஸ்டெப்லயும் அதே மாதிரி தான் வரும் ஆல்கலைன் மீடியம்ல போடும்போது வில் கெட் பர் மேங்கனேட் எழுதிக்கோங்க fourth chapter going on Neha. மேம் கொஞ்சம் கீழே காமிங்க மேம். Fourth chapter which is going on. So haloalkane solution. Three chapters complete. Third chapter. Yes, sir. எஸ் மேம்.
எஸ் மேம். பாத்தீங்கன்னா MnO4 மைனஸ் என்ன கலர்னா பர்பிள். MnO4 2 மைனஸ் கிரீன். பிங்க். MnO2 பிளாக். Finished, ma'am. கிரீன்.
CR2 O7 minus is orange. CR plus 3 வந்து green. CR O4 2 minus is yellow. CR O5 is blue. Next, reading the Yes, ma'am. okay. Right. Okay. Bye guys. Bye. See you. Thank you, ma'am. Bye. Thank you. Thank you, ma'am. Thank you. Thank you, ma'am. Bye.